வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம், தக்காளி போட்டு பருப்பு ரசம், முட்டைக்கோசு, பட்டாணி ரெண்டும் போட்டு கறி, தேங்காய் போட்டு கறி. இப்போ ஃபஸ்ட்டு ரசத்துக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. நான் வந்து சாம்பார் பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை வச்சே தான் ரசமும் பண்ணுவேன், வத்த குழம்பும் பண்ணுவேன். இப்போ அதே பொடியில் தான் ரசமும் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் உப்பு, பெருங்காயம் இந்த அளவுக்கு, கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு. இந்த பாத்திரத்தை தான் பண்ண போகிறேன். இதில் போட்டுடுறேன். நான் ஒரு ஸ்பூன் உப்பை போட்டுடுறேன், ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுடுறேன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுன்ட்டு, இதில் முக்கால் சைஸ் இருக்காப்புல நான் புளி நினச்சின்னு இருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் குறைச்சிருக்கும். அந்த சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 300 மில்லி தண்ணி எடுத்து கெட்டியாக கரைச்சி விட்டுருக்கேன். அதை இதில் விட்டுக்கிறேன். இப்போ அந்த தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். சும்மா தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி சீசனில் நீங்கள் நிறையா புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்துட்டேன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போது இதை அடுப்பில் வைக்க போகிறேன். இதை கேஸ் ஆன் பண்ணுறேன். இது சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக கொதிக்கட்டும். மீடியம் அடுப்பில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிது. இப்போ ஆரம்பித்ததுலேருந்து சிம்மில் வச்சுருந்தேன்னா 10 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அப்புறம் பருப்பு ஜலம் கொட்டிடலாம். இப்போது ரசம் நல்லா கொதிச்சிட்டு 10 நிமிஷம் எடுத்து பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன், அதை விட்டுக்கிறேன். 200 மில்லி பருப்பு ஜலம் விட்றேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இவ்வளோ கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா பிச்சு போட்டோன்னா வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து மறுபடியும் கொதிக்கக்கூடாது, நல்லா நுரைச்சா போகிறோம், அவ்வளோதான். இதை விளாவியாச்சு. இப்போ இது நுரைச்சா போகிறோம். இது மெதுவாக தான் நுரைக்கட்டும். இந்த பக்கம் முட்டைக்கோஸ் கறி பண்ணுறதுக்கோசரம் முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி வேக வச்சுக்கிறேன். இதுக்கு சும்மா ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுட்டு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பட்டாணியை வந்து நான் குக்கரில் மேலே வச்சுட்டேன். உப்பு போட்டு மேலே சாதத்துக்கு மேலே குக்கர்லேயே வச்சுட்டேன். ஜலம் இல்லாமல் வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கி போயிடும். இப்போ என்னென்னா இந்த முட்டைக்கோஸ் நல்லா வேகட்டும், அப்புறமா இதை தாளித்து கொட்டுவோம். இப்போ ரசம் நல்லா நுரைச்சிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ண வேண்டியதான். ஓரமெல்லாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கத்தோட அப்புறம் நிறையா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நல்லா நுரைச்சிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெய் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு தாளித்து கொட்டணும். இப்போது ரசத்துக்கு தாளித்து கொட்டலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சிடுத்து. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். ஒரு 2 ஜீரகம் போட்டுடலாம். மேலே தாளித்து கொட்டினா நெய்யில் வதங்கி ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். அதே நெய்லேயே 2 கருவேப்பிலை பிச்சு போட்டு இதெல்லாம் மேலே வந்து ஒரு வாசனைக்கு தான். இப்போ இதை எடுத்து ரசத்தில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயாச்சு. இந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்து போயிடுத்து. இதில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முட்டைக்கோஸ் கறிக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கடுகு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு வந்தோடனே கருவேப்பிலையை போட்டுக்கணும். கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கோஸை போட்டுக்க வேண்டியது. இதோட பச்சை பட்டாணி குக்கர் மேலே வச்சுருந்தேன், ஃப்ரெஷ் பட்டாணி தான் இது. இதை போட்டுக்கலாம். இதோட சேர்த்து போட்டு நல்லா பருப்புலாம் எல்லா இடத்துலையும் வராப்பில் கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் கறி ரெடி ஆகிடுத்து. ரசமும் ரெடி ஆகிடுத்து. குக்கரில் சாதமும் வச்சாச்சு. இன்றைக்கி சமையல் ரெடி.